வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இது உனக்கு மட்டுமே சொந்தமான உன் முருகன் இந்த சிங்காரவேலனுடைய வாக்கு. என் தங்கமே, எக்காரணம் கொண்டும் இந்த வாக்கினை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் நான் உன்னோடு பேச நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் தங்கத்திற்கு இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லவா? அப்படியானால் அதனை உடனடியாக நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் தங்கம் எண்ணி எண்ணி நீ வருந்தியது போதும். இனிமேல் உன் முருகன் சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லும் பொழுது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை அங்கே உறுதி செய்து விட்டு செல். என் தங்கமே, எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருப்பதும் மனவேதனைகளோடு நீ சுற்றி வருவதுமே உனக்கு வேடிக்கையாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவதுமாக நின்று கொண்டு எதற்கெடுத்தாலும் என் தங்கம் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உன் முருகன் எனக்கு அது அத்தனை மனவேதனைகளை நிச்சயமாக கொடுக்கின்றது. உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உன் சிங்காரவேலன் எனக்கு எடுத்துச் சொல்கின்றது. என்ன நடந்தது என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாய். உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய கவலையும் இன்னொருவருக்கு சந்தோஷம், உன்னுடைய மனவேதனை இன்னொருவருக்கு மிகப்பெரிய வெற்றி, உன்னுடைய அழுகை இன்னொருவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ செய்யலாமா? இந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடத்தலாமா? இன்னொருவருக்கு சந்தோஷத்தையும் இன்னொருவருக்கு மனதில் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று செய்து கொண்டிருக்கலாமா? இனியாவது உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு நாம் இதையெல்லாம் செய்தோமானால் மேலும் நமக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழக வேண்டும். என் தங்கமே, சிங்காரவேலன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் அந்த நொடியிலேயே நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு நாளை நல்லது நடக்கும், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் இன்று உனக்கு நடக்கவிருந்த பேரதிசயம் உன் கைகளில் கிடைக்காமல் போயிருக்கும். இன்று நடக்கவிருக்கின்ற உண்மைகள் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அதனால் இனி எதற்குமே நீ கலங்கி விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த சோதனைகள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் தங்கம் எதையுமே நீ தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை உன்னால் தூக்கி எறிய முடியும். அதனை வலிமையை உன் முருகன் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ தெய்வத்தை மனதார நம்பும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் அல்லவா? நீ தெய்வத்தை உறுதியாக நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? இனிமேலும் இந்த நிலை கடந்த வெற்றிக்கும் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் நீ எந்நேரமும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. சிங்காரவேலன் தருகின்ற வாழ்க்கையை விட்டு விடாதே. இந்த சிங்காரவேலன் உனக்கென கொடுக்கின்ற உண்மைகளை ஒருபோதும் என் தங்கம் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நான் தருவது எல்லாம் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தருவது எல்லாம் எப்பொழுதும் என் தங்கம் மன நிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு விஷயம் நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்று நீயாகவே நினைத்து கொள்ள கூடாது. இன்று இல்லை என்றால் நாளை நமக்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். என் தங்கமே, நாளை என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானதை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
அல்லவா? இன்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. இன்று நடக்கின்ற விஷயம் நாளை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடலாம். இன்று நடந்த கஷ்டங்கள் நாளை உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாததாக மாறி உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கலாம் அல்லவா? அதனால்தான் எப்பொழுதுமே உன் சிங்காரவேலன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நடக்கின்ற விஷயத்தை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ கணித்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பொக்கிஷம். அது மிகப்பெரிய வரம். இன்று இரவு உறங்குகின்றவன் விடியலில் கண் விழிப்பானா என்பது யாருக்கும் தெரியாத விஷயம் அல்லவா? என்னவெல்லாமோ இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுத்திருக்க வேண்டும். நீ உன்னுடைய அறியாமையினாலும் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போனதாலும் இன்னமும் முன்னால் அந்த வெற்றியை நெருங்க முடியவில்லை. ஆனால் இனி அது தொடர்கதையாகலாம். உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த சிங்காரவேலன் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். என்ன நடந்தாலும் நீ நினைக்கின்ற ஒவ்வொரு இடத்திற்கும் உன்னை இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சிப்படுத்த அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த நிலையும் மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகளும் நமக்குள் மாற்றங்களை தர வேண்டும். அதனால் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க தொடங்கிவிடு. நீ இருந்த இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தொடங்கிவிடு என்பதன் நடப்பதை எல்லாம் நீ உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும். உன்னை சுற்றி நான் வந்த பொழுது நீ எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டோம் என்று நினைத்ததை எல்லாம் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றாய். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சிங்காரவேலன் விடுவதில்லை. எது என் தங்கத்திற்கு வாழ்க்கைக்கு சரியானது என்பதனை உணர்ந்து நான் உன் கைகளில் தராமல் எங்கும் செல்ல மாட்டேன். முருகன் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது சிங்காரவேலன் தருவான் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே? விடியும் பொழுது வெற்றி பொழுதாகும். விடுகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். இனி ஒவ்வொரு விடியலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய பேரானந்தத்தை நீ அனுபவிக்க தொடங்க வேண்டும். இனி எந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையின் துன்பங்களை கொண்டு வந்து கொடுத்ததோ அந்த நிலையிலேயே உனக்கான சந்தோஷத்தையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். யார் நடத்துவார்கள் இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை என்பதனை நீ உணர வேண்டிய தருணம். யாரிடமிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உனக்கே உனக்கான உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே. சிங்காரவேலன் சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்பது போல இருக்கலாம். ஆனால் நடக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் சொன்ன வார்த்தைகளுக்குரிய உண்மையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். நடக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். முருகன் நம் மீது அளவுக்கு அதிக நம்பிக்கை வைத்துள்ளார். நம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சேர்க்க நினைக்கின்றார். அவர் நம்பிக்கையை பொய்யாக்காமல் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்குள் அந்த நொடியே வந்துவிடும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.